வணக்கம். இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியே இருக்கு. பொதுவாக சங்கர் அவர்களுடைய படங்கள் அப்படின்னாலே எல்லா படத்தையுமே நம்ம ரொம்பவே ரசித்து பார்ப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டம். அவருடைய படத்தை போய் தியேட்டரில் பார்த்தா உலகத்தில் இருக்கிற 7 அதிசயத்தையும் அவரே காமிச்சிருவார். நம்ம போகணும்னு ஆசைப்படுற வெளிநாடுகள் எல்லாத்தையும் அவருடைய படத்திலேயே பார்த்துடலாம். அதனால வாங்குற 120 ரூபா டிக்கெட்டுக்கு இவ்வளோ விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காகவே பல பேர் தேட்டரில் போய் பார்ப்பாங்க. பாடல்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய படங்களில். அதுக்கு என்ன காரணம்னா ஒரு இசையமைப்பாளர்கிட்ட இருந்து ஒரு பாட்டை வாங்குறதுக்கு அவர் அவ்வளோ மெனக்கெடுவார். அவர் பெரும்பாலும் அவர் அதிகமாக பணிபுரிந்தது ஏஆர் ரஹ்மான் அவர்களோட தான். அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட 2 படம் வந்து பண்ணியிருக்காரு. அதில் பெரும்பாலும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள்ட்டேருந்து அவர் ஒவ்வொரு டியூனை வாங்குறதே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இப்படி போட்டு பாடா படுத்துறாரு நம்மளை அப்படின்னு அவரே வந்து நொந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு டியூனையும் வாங்குவார். அதனாலேயே அவருடைய படங்களில் பாடல்கள் ஒவ்வொன்றுமே அற்புதமாக இருக்கும். ஜென்டில்மேனாக இருக்கட்டும், முதல்வன், காதலன், எல்லாமே ஒவ்வொரு படமும் சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கம்பேக் அப்படிங்கிறது கிடைக்கல. அப்படி நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான். அதுக்கு என்ன காரணம் நிறையா பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு ஏற்ற ஒரு ரைட்டர் வந்து அவர்கிட்ட இல்லை. இப்போ சுஜாதா அவர்களோட அவர் பணிபுரிஞ்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ சுஜாதா அவர்கள் இருந்த வரைக்கும் அவருக்கு ஒரு பேக் போனாக அவர் இருந்தார் அவருடைய படத்துக்கெல்லாம். ஆனால் அது மாதிரி ஒரு ரைட்டர் அவருக்கு கிடைக்காததுனால தான் சங்கர் அவர்களை பழைய மாதிரி நம்ம பார்க்க முடியல, பழைய பன்னீர்செல்வமாக அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. என்னதான் ஜெயமோகன் அவர்கள்லாம் எழுதினாலுமே கூட அந்த பழைய சுஜாதா சங்கர் அந்த காம்போவில் இருந்த மேஜிக் வந்து நம்ம பார்க்க முடியல சுஜாதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வகையில் இப்போ இந்தியன் 2 படம் வந்து வெளிவர போகுது. பாடல்கள் வெளியே இருக்கு. இந்தியன் 2ல பாடல்களுமே பெருசாக நம்ம தாத்தா வராரு கதற விட போறாரு அப்படிங்கிறது அந்த கட்டத்தில் வெளிவந்து ட்ரெண்ட் ஆனாலுமே கூட காலம் கடந்து நிற்கக்கூடிய பாடல்னு எதுவுமே நமக்கு இந்தியன் 2ல பார்க்க முடியல. அது ஒன்று. இப்போ அந்த ட்ரெய்லர் வெளியே இருக்கு. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா சங்கர் அவர்களுடைய படங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கிராண்டியர், அந்த பிரம்மாண்டம், அது எல்லாத்தையுமே நம்ம அந்த ட்ரெய்லர்ல பார்க்க முடியுது. ஆனால் அந்த இந்தியன் கெட்டப்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த பழைய இந்தியன் திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் இந்த இந்தியன் தாத்தாவா வரக்கூடிய அந்த கெட்டப்பு அப்படி இருக்கும் மாசா. ஒரு அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பழைய இந்தியன்ல. ஆனால் இதில் அந்த இந்தியன் கெட்டப்பையே வந்து போட்டு ஏன் இப்படி கொடூரம் பண்ணி வச்சிருக்காங்கிற மாதிரி அந்த இந்தியன் தாத்தாவை பார்க்க முடியல. அப்படி இருக்கு. பழைய இந்தியன் தாத்தா அப்படி இருப்பார் மாசா. ஆனால் இவர் வந்து மேக்கப்பே வந்து இப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஏன் சரியான ஒரு மேக்கப் கூட ஏன் அவருக்கு வந்து பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியே நம்பல நிறையா பேர் கேட்குறாங்க சமூக வலைதளங்களில் இந்த ட்ரெய்லர் பார்க்குறவங்க. அது போக இன்னும் 2-3 கெட்டப்பில் வேற கமல்ஹாசன் அவர்கள் வர்றாரு. ஃபுல்லாக தாடி வச்சுக்கிட்டு பயங்கரமாக பிரசாந்தோடைய அப்பா தியாகராஜன் இருப்பார் பாருங்க, அவரை மாதிரி ஒரு தோற்றத்தில் ஒரு கமல்ஹாசன் அவர்கள் வர்றாரு. எதுக்கு அப்படி ஒரு கெட்டப் வச்சாங்கன்னு தெரியல. வேற மாதிரி கூட வச்சுருந்துருக்கலாம். அதுமாதிரி இன்னொரு கெட்டப்பு வெள்ளை மீசை மட்டும் இருக்கு, ஃபுல்லாக தாடியை வந்து க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்காங்க. அந்த கெட்டப்புமே பெருசாக நமக்கு வந்து ஈர்க்கிற மாதிரி இல்லை. அதுமாரி இதில் வரக்கூடிய டைலாக் என்ன கர்மம் அது அப்படிங்கிறாரு ஒருத்தர். அதுக்கு அவர் சொல்கிறாரு கர்மம் இல்லை வர்மம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ட்ரெய்லருடைய கிளைமேக்ஸில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்கிறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு நிமிஷம் எதுவும் பிக் பாஸ் ப்ரோமோவை ஓப்பன் பண்ணிட்டோமா பழைய ப்ரோமோவை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வந்துருச்சு. எதுக்கு பிக் பாஸ் டைலாகை இதில் கொண்டு வந்து வச்சாங்கிறது தெரியல. அது போக முடிக்கும் போது மியாவுன்னு ஒரு மேனரிசம் ஒன்று, அதாவது எந்திரனில் 2.0 சிட்டி பண்ணும்ல, அதை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே நமக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடியதாக தான் இருக்குது. அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் உண்மையை. அதுமாரி அனிருத் அவர்களும் அவர் ஒரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர் அப்படிங்கிறதுனால கமல்ஹாசன் அவர்களுக்கு இப்படி ஒரு மியூசிக்கை போட்டாரா என்னங்கிறது தெரியல. பெருசாக அந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய இசை அதுவுமே நமக்கு வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 40 செகண்ட் ஓடுது இந்த ட்ரெய்லர். ஒரு ட்ரெய்லரே வந்து நமக்கு ஒரு பொறுமையை சோதிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குன்னா இந்தியன் 2 ட்ரெய்லர் தான் சொல்லணும். என்ன பண்ணி வச்சுருக்காங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க கொடுக்குற பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த ட்ரெய்லரில். என்னென்னா வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லை, படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, கட்டுற டேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே மக்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சித்தார்த் சொல்கிறாரு சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர எல்லாரும் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம யாராவது ட்ரை பண்ணியிருக்கோமாங்கிறாரு. இது மாதிரி சிஸ்டத்தை சரி பண்ணாதவங்களுக்கு, அதாவது சிஸ்டத்தை இப்படி பாழ்படுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்கள பூரா கடிச்சு குதறதுக்கு
ஒரு ஹண்டிங் டாக் வரணும் அப்படிங்கிறாரு. அப்படி யாரா வருவான்னு கேட்குறாங்க. பிரியா பவானி சங்கர் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்தியன் தாத்தா வர்றாரு. ஆனால் அந்த பில்டப் நல்லா இருக்குது. ஆனால் பில்டப்புக்கு ஏற்ற அந்த கெட்டப் அது எதையுமே நம்ம வந்து பார்க்க முடியல. இந்த மேக்கப்பே வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை படமாக பார்க்குற போது நமக்கு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்குமா, ட்ரெய்லர் மட்டும்தான் இப்படி இருக்கா, படத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குமா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமாங்கிறது நம்ம படத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஆனால் ட்ரெய்லராக அதை பார்க்குற போது நமக்கு கொஞ்சம் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறது இந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுபோக நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் இது வந்து சேனாபதியாக இது சேனாபதியே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு பண்ணி வச்சுருக்காங்க அந்த கெட்டப். அது ஒன்று தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். பார்ப்போம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த படத்தை மக்கள் நிறைய பேர் தேட்டரில் போய் பார்ப்பாங்க. ஏன்னா கமல்ஹாசன் சங்கர் இந்த காம்போக்காக நான் இந்தியன் அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம், அதோடைய பார்ட் 2 அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அதை போய் திரையரங்கில் பார்ப்பார்கள் மக்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. பார்ப்போம். நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்க்குற போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கருத்து பார்த்த வரைக்கும் இதில் எந்த வன்மம் கால் பண்ணிச்சுலாம் கிடையாது. தோன்ற விஷயத்தை அப்படியே சொல்லிட்டோம். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.